அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷிபா அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் பார்ட் 23 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ். ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ ரீசெண்டாக ஜூன் மந்தில் நடந்தது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஃபஸ்ட்டு மகளிர் ஒற்றையரில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈகா ஸ்வியாடெக், போலந்து. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய டென்னிஸில் இப்போ ரீசெண்டாக வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஈகா ஸ்வியாடெக் போலந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. தொடர்ந்து 3வது முறையாக ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் பட்டத்தை வின் பண்ணுறாங்க. சரிங்களா? எதுலைங்க? மகளிர் ஒற்றையர் பிரிவில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்க்ராஸ். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். இவங்க 2 பேருமே மெயினான ஒரு பர்சனாலிட்டிங்க. ஏன்னா நிறையா டென்னிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டென்னிஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா போன இயரில். அதில் அதிகமாக இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஈகா ஸ்வியாடெக் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து. அவங்க அந்த கண்ட்ரி என்னதுங்க? போலந்து. அதே மாதிரி கார்லோஸ் அல்க்ராஸ் அப்படிங்கிறவங்க ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மகளிர் இரட்டையர் பிரிவில் கோகோ கஃப். சரிங்களா? அடுத்தது கேத்ரினா சினியாகோவா. 2 பேருமே மகளிர் இரட்டையரில் வின் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கோகோ கஃப் அவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. கேத்ரினா சினியாகோவா பார்த்தீங்கன்னா செக் குடியரசு. இந்த இரட்டையர் பிரிவு கொஞ்சம் நல்லா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மேட் பாவிச். அவங்க குரோஷியா கண்ட்ரி. ஓகேங்களா? அடுத்தது மார்ஷலோ அரேவாலோ. அவங்க எல் சால்வடார் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? மெயினாக உங்களுக்கு எதுங்க? மகளிர் ஒற்றையர் பிரிவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவும் 2ஐயும் பார்த்து வச்சுட்டு அவங்களுடைய கண்ட்ரியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈகா ஸ்வியாடெக் தொடர்ந்து 3வது முறையாக ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸை என்ன பண்ணுறாங்க? ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எலெக்ஷன் சம்மந்தமான ஒரு நியூஸ். இப்போ ரீசெண்டாக நமக்கு எலெக்ஷன் நடந்தது தெரியும். அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டாட்டிக்காகவும், அதாவது நம்ம புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லைனாலும் ஸ்டாண்டர்டாக சிலதெல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாகும் தகுதியை பெற்றுள்ள 2 கட்சிகள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேசிய கட்சிகள் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. சரிங்களா? தேசிய கட்சிகள் 6 இருக்குது. மாநில கட்சிகள் ஒரு 54 இருக்குது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தங்காட்டி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் மாநில கட்சிகளில். ஓகேங்களா? தேசிய கட்சிகள் 6 தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு, மாநில கட்சிகள்னு என்னதுங்க? அதாவது தேசிய ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அங்கீகரிச்சிருக்கணும். இவங்க மாநில கட்சி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கணும். அப்போ அவங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இவ்வளோ தொகுதி வின் பண்ணியிருக்கணும், கடைசியாக நடந்த எலெக்ஷனில் இவ்வளோ தொகுதியை வின் பண்ணியிருக்கணும், இவ்வளோ % ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும், அல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டிஷன் 4 கண்டிஷன் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா? லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் மாநில கட்சி ஆகணும்னா சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லைங்களா? அதில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்மளுடைய மாநில கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இருக்குது. சரிங்களா? அப்போ தேமுதிக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு லாஸ்ட்டு ஒரு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அது என்ன இருக்குன்னா அந்த கட்சியோடைய அங்கீகாரம் அதாவது மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் அது இழக்கப்பட்டிருக்கும். இப்போது ஏற்கனவே 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநில கட்சிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 கட்சி என்னென்னு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிகான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சியும். இப்போ இந்த 2 கட்சிக்கும் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா 2 தொகுதிகள் என்ன பண்ணியிருக்காங்க? வின் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னா 8% வாக்குகள். அப்போ அந்த கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா? 2 கட்சிகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் நோட்டாவிற்கு அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ள தொகுதி. அப்போ இதே லோக்சபா எலெக்ஷனில் தமிழகத்தில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மட்டும் நோட்டாவிற்கு அதிகமாக வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ள தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்.
ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஒரு பட்டியல், அதாவது ஒரு குறியீடு, பட்டியல் கிடையாது குறியீடு, ரொம்ப முக்கியமானது பாருங்கள். யூனிட் 9ல் கேட்கலாம் இந்த கொஷினை. பாருங்கள், உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு, சரிங்களா. அந்த குறியீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடுங்க, ஓகேங்களா. அதில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 129. அப்போ பாலின ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. குறைய என்ன ஆகும்னா, இப்போ ரேங்க், அந்த ரேங்க் குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாலின ஏற்றத்தாழ்வு அங்கே இல்லை, குறையுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 129வது பிளேஸில் இருக்குது அப்படின்னா பாலின ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ முதல் 5 இடங்கள் பெற்ற நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன். ரொம்ப முக்கியமானதுங்க, 5 இடங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முக்கியமான குறியீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்குவாங்க, ஓகேங்களா. பாருங்கள், ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன், ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 129வது இடத்துல நம்ம அதிகமாக தான் இருக்கோம், பாலின ஏற்றத்தாழ்வு அதிகமாக தான் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது இந்த உலக பொருளாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உலகத்திலே வந்து இந்த பாலின சமத்துவத்தை எட்டணும் அப்படின்னா இன்னும் ஒரு 134 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க, அதை வரிசை கூட படுத்த சொல்லலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் வந்து இந்த பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டின்படி வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கேட்கலாம், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் சமீபத்தில் எங்கு சமண தீர்த்தங்கரர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? சமண தீர்த்தங்கரர் சிற்பம் எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் பரம்பூர் அப்படிங்கிற பகுதியில். அந்த சமண தீர்த்தங்கரர் சிற்பம் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. யூனிட் 8ல் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 இன்ஃபர்மேஷனே இந்த மாதிரி பார்த்துருக்கோம், சரிங்களா. இந்த சிற்பங்கள் எங்கே கண்டெடுக்கப்பட்டது, செப்பேடுகள் எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சமண தீர்த்தங்கரர் சிற்பம் எங்கேங்க? புதுக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்டது, கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, G7 அமைப்பின் 50வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ஃபசானோ நகரில். 50வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுங்க? இத்தாலியில் ஃபசானோ நகர். அப்போ G7 அமைப்பு அப்படிங்கிறது எந்த வருடத்தில் கொண்டு வரப்பட்டது, தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1973. அப்போ G7 அமைப்புனா அதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னா 7 கண்ட்ரிஸ் தான். என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பாருங்கள், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். அமெரிக்கா மெயினான கண்ட்ரிஸ் இருப்பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், ஓகேங்களா. அடுத்தது கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. இதில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி எப்போவுமே சேர்த்திக்கோங்க, ஃப்ரான்ஸ் சேர்த்து சொல்லலாம் இல்லைங்களா. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், ஓகேங்களா. அப்போ 50வது உச்சி மாநாடு இத்தாலியில் நடந்துச்சு, அதனால் இத்தாலி இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா. அடுத்தது இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், இந்தியா இல்லை. சில டைம் G7 இதில் வந்து இந்தியா மெம்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்றலாம் இது ரைட்டாக ராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ரிவைஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் என்னதுங்க? ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸுங்களா. மகளிர் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணது இகா ஸ்வியாடெக். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்க்ராஸ். இந்த 2 தான் ரொம்ப மெயின் நான் சொன்னேன், சரிங்களா. அடுத்தது தமிழகத்தில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற 2 கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும், ஓகேங்களா. அடுத்தது நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் பெற்ற தொகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். அடுத்தது உலக பொருளாதார அமைப்பு எந்த அமைப்பு வெளியிட்டதும் பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா. பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியா நம்ம எந்த பிளேஸ்லிங்க இருக்கும்? 129வது பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 பிளேஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, ஐஸ்லாந்து, ஃபின்லாந்து. ஏன்னா இந்த ஃபின்லாண்டு குழப்பம், சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஐஸ்லாந்து, ஃபின்லாண்ட், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சமண தீர்த்தங்கரர் சிற்பம் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில். அடுத்தது G7 அமைப்பின் எத்தனையாவது மாநாடுங்க? 50வது உச்சி மாநாடு, அதையும் பார்த்துக்கோங்க. எங்கே நடந்துச்சு? இத்தாலியில் நடந்துச்சு. தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. அதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.